Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அமேசான்லேருந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாடியூல் வாங்கியிருந்தேன். அதோட விலை வந்து 99 ரூபா, டெலிவரி சார்ஜ் 50 ரூபா. அது என்ன பண்ணோம்னா 3 வால்ட்டை வந்து 45 வால்ட் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி தரும். அதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பாக்ஸ் வந்து நசுங்கி தான் இருந்துச்சு. பேக்கேஜிங் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேக்கை பிரித்து பார்க்கலாம். இந்த டேப்பை பிரித்தோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன அந்த பபிள் கவருக்குள்ளே வச்சுருந்தாங்க. பேக்கேஜ் சேஃப்டியாக தான் இருந்துச்சு. வெளியில் இருந்த அந்த கார்போர்டு தான் நசுங்கி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பபிள் பேப்பர் எடுத்தாச்சு. உள்ளே ஒரு ப்ளூ கலர் கவரில் நம்மளோட பூஸ்ட் மாடியூல் இருந்துச்சு. அதான் நம்மளோட பூஸ்ட் மாடியூல். அதை வந்து இப்போ வெளியில் எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த போர்டோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம். இது வந்து 3.7 வால்ட் ரீசார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்டரி. இப்போ தான் நான் சார்ஜ் பண்ணேன். இது வந்து 12 வோல்ட் டிசி ஃபேன். இதில் நம்ம பேட்டரியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் தெரியும். இப்போ வந்து நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாடியூலில் வயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். விஇன் மைனஸ்னா நெகட்டிவ் ஒயர், விஇன் ப்ளஸ்னா பாசிட்டிவ் ஒயர். அதே மாதிரி தான் அவுட்புட்டுக்கும் வி அவுட் மைனஸ்னா நெகட்டிவ், வி அவுட் ப்ளஸ்னா பாசிட்டிவ். இப்போ வந்து வயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். மைனஸுக்கு பிளாக் ஒயரையும் ப்ளஸ்ஸுக்கு ரெட் ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். வி இன்னா பேட்டரியிலேருந்து வர இன்புட், வி அவுட்னா அவுட்புட் எடுத்துக்கிறது. இப்போ வந்து மைனஸ் வயரை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்டரியில் இந்த வயர் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட இப்போ வந்து ஒரு 12 வோல்ட் டிசி மோட்டாரை அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மோட்டர் ஓடுது. இப்போ வந்து அந்த கன்வெர்ட்டரில் இருக்க அந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணாலும் டைட் பண்ணாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை டர்ன் பண்ணும்போது வால்டேஜ் குறையும் போது மோட்டரோட ஸ்பீடு குறையும், வால்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். வந்து மோட்டர் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த ஸ்க்ரூவை திருங்குறேன். மோட்டர் இப்போ முதல்ல இருந்ததுக்கு இன்னும் ஸ்பீடாக ஓடுது. அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து ஸ்லோவாகிடுச்சு. இப்போ வந்து முதல்ல இருக்கிறதுக்கு மோட்டரும். இப்போ வந்து 12 வோல்ட் டிசி ஃபேனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கனெக்ஷன் தான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் அந்த ஃபேன் ஓடலை. பேட்டரியில் சார்ஜ் இருந்துச்சு. இந்த கன்வெர்ட்டரில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல். நான் வந்து டிசி மோட்டரை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒரே ஸ்பீடில் தான் ஓடிச்சு. ஸ்பீட் குறையவும்ல கூடவும்ல அந்த ஸ்க்ரூவை திருகினப்போ போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.